ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 8 போன பார்ட் எதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் ஜிம்முக்கு வாயனை பார்க்கும்போது லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து எட்டி பார்த்துருக்கும். வாயனும் ஒரு மாதிரி உடம்பு சொல்லாமல் கிடப்பா. அதோட அந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 8. ஸோ இப்போது தேங் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்க. ஜிம்முன்னு பார்த்துட்டு என்னடா ஆச்சு, என்னாச்சு, கொஞ்சம் நேரம் வாயை முடிட்டுருக்கியா, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன்ல, தயவு செஞ்சு நீ பொண்டாட்டி கூட்டி வெளில போறியா, ஒரு டாக்டர் இங்கே இருக்கும்போது இப்படியா நொச நொசன்னு இருப்பீங்க. டே, அது பேஷண்ட் வந்து என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ல போறியா, சொல்லு, அவள் என் எக்ஸ் ஒய்ஃப் தானே. இங்கே பர்ற ஜிம்முன்னு எக்ஸ் ஒய்ஃப் தான். உன் கரண்ட் ஒய்ஃபு அந்த உட்காந்துருக்கு பாரு அந்த கங்கு, அதுதான். சரியா, புரியுதா, காதில் விழுகுதா? போ, 2 பேரும் எஞ்சி வெளில போங்க. அப்போ கங்கும், ஏங்க வாங்க, உங்கள் தம்பி தான் இவ்வளோ சொல்கிறார்ல, வெளில போகலாம். சரி வா அப்படின்ட்டு கங்கும் ஜிம்னு வெளில போய் உட்காந்துக்கிட்டாங்க. தேங்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு வெளில வருவான். வெளில வந்துட்டு கங்கு கிட்ட மட்டும் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க 5 நிமிஷத்தில் இல்லைனா ஒரு மணி நேரத்தில் கண்ணு முழிப்பாங்க, முடிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுங்க, அதுவும் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது கங்கும், நான் கொடுத்தா அக்கா சாப்பிடுவாங்களா, கொடுங்க, சாப்பிட்லனா என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். ஆ சரிங்க தம்பி, உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு தேங்க அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டு போயிட்டான். ஜிம்மனும் நான் வானை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக வான ரூம் வந்து அவளையே உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக புரியல போல். அப்படியே உட்காந்து வாயனே பார்த்துட்ருக்கான். அவனோட கையெல்லாம் பிடிக்கலான்னு பார்த்தா அது ஃபுல்லாகவே காயமாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க அங்கங்கே பேண்டேஜ் ஒட்டி வச்சுருக்கான். அதை பார்த்தா கூட கொஞ்சம் தான் மனசுலாம் வலிக்குது. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது கங்கு அப்படியே சுடுதண்ணி இட்டு வரா. ஜிம்மன் பார்த்துட்டு, எதுக்குடி இந்த சுடுதண்ணி, அக்காவோட கை காலெலாம் கொஞ்சம் தொடச்சி விடலாம்ல, அதுக்கு தான். ஆ சரிம்மா, நீ தொடச்சி விடு. ஆ இந்தங்க ஜிம்மன், நீங்களும் கொஞ்சம் பிடிங்க அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வயனுக்கு வந்து அப்படியே அந்த சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே வெளிலேருந்து தேங்க் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை. இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இங்கே என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே மாறி மாறி எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்கள்லாம் என்ன 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 ரகண்டா, நீங்கள் கங்கெல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிம்மனும் அப்படியே வானுக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெளில வரான். வாணி டேங்க் நிற்கிறத பார்த்துட்டு, என்னடா என்ன நின்றுட்டுருக்க? இல்லை இப்போ உள்ளே போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க 2 பேரும்? என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வயனுக்கு வந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்ததில்ல, அதான் தொடச்சி விட்டுட்டு இருந்தோம். ஆ தொடச்சி விட்டுருந்தீங்க, எப்படி அவளை இவ்வளோ தூரத்துக்கு இந்த நிலைமை கொண்டு வந்தது நீங்கள் தான், இந்த நிலவிலேருந்து அவளை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும்னு யோசிக்கிறது நீங்கள் தான். வாவ், சூப்பர், அமேசிங் அமேசிங் அமேசிங், சூப்பர். சிம்மன், நான் அண்ணனா ரொம்ப பெருமையாக பார்க்குறேன்டா. இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைய படாத பாடு படுத்திட்டு இப்போ அப்படியே நல்ல மாதிரி பண்ணுறிய பார்த்தியா, அங்கே நிற்கிறடா, அங்கே நிற்கிற நீ. தேங், இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. எதுக்கு, உங்கள் அண்ணன் தானே, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சிம்முன்னு இப்படிலாம் பேசாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியல. ஏம்மா அவன் பண்ணுறதை கூட நான் ஒத்துப்பேம்மா, ஆனால் கங் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் யூ. உலகத்தில் உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தால் எல்லா புருஷனும் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். கங்குக்கு இதை கேட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஏன் சிம்மன், ஏன் உங்கள் தம்பி இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நம்ம என்ன அவ்வளோ அவ்வளோ மோசமான ஒரு கப்பல்னு சொல்கிறாரா, இல்லை எப்படி சொல்ல வராரு, எனக்கு புரியல. நான் அப்படி என்ன பண்ணேன், நான் நல்லது தானே நினைக்கிறேன், ஆனால் ஏன் எல்லோரும் என்னை மட்டும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஜிம்மன், நான் ஒன்றுமே பண்ணல. ஏ ஏன்டி அழுகிற, அழுகாதடி, நீ அழுதானால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும்ல, ஏன் அழுதுட்டுருக்க, அழுகாத, சும்மா சும்மா அழாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் பைத்தியக்காரன் அப்படி தான் பேசிட்டு போவான், அவன் பேசுறதுக்குலாம் உட்காந்து அழுவா. இங்கே பாரு, என்னை கூட தான் என்ன பேச்சு பேசினான், நான் உட்காந்து அழுதுட்டாமா இருக்கேன், இல்லை இல்லை நார்மலாக தானே இருக்கேன், நார்மலாக ரெடி, சில்லாக ரெடி, விட்ரி. இல்லை சிம்மன், வயனக்காவும் ஒரு காலத்தில் என்னை இப்படி தான் பேசினாங்க, எனக்கு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்தது, ரொம்பவே மனசெலாம் வலிச்சது. இப்போ அவங்க தம்பிச்சி தேங்கும் எப்படியே பேசிட்டு போகிறாரு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் 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 இப்படி பேசணும் அப்படின்னு தோணுது சிம்மன், உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிம்மன். சரிடி சரி, நான் பார்த்துக்கிறேன், அவன் அப்படி தான், நீ எதுவும் பண்ணாத. உனக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும், நீ என்ன லவ் பண்ணுறீங்களா? அப்போ சொல்லு, லவ் யூ ஜிம்மன், லவ் யூ டூ கங், லவ் யூ டூ, ஓகேவா? புரியுதுல உனக்கு? புரியுது ஜிம்மன், நல்லாவே புரியுது. ஓகே அப்படியே இரு, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்ட்டு
சிம்ரன் அப்படியே அதாவது சாரி கங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க தான் செய்து இருந்தாலும் தருதலைங்க என்னமா பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு தான் அவன் விட்டுட்டான். ஸோ அப்படியே ஒரு 1 ஹவர் கழிச்சு காட்டுறாங்க. அப்படியே இப்போ தான் கொஞ்சமாக மெல்லமாக கண்ணு முழிக்கிறா. அவ்வளோதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே எந்திச்சு லைட்டாக உட்கார்றா. உட்காந்துட்டு அப்படியே இந்த வீட்டையை சுற்றி பார்க்குறா. அவள் நிலமையை பார்க்குறா. அது பத்தாதுக்குன்னு கங்கு ஜிம்னு ஒன்றா இருக்கிறது வேற அவள் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து வந்து போகுது. ஒரு ரிலேஷனாக வேற தோண ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டா. சரி அப்படின்ட்டு நடக்கலான்னு பார்த்தா காலெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நடக்க முடியல. பக்கத்தில் பார்த்தா ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இது என்ன பட்டன் அப்படின்னு சொல்லி சும்மா அழுத்துறா. பார்த்தா அந்த பட்டன் அழுத்தினா தேங்க் வந்து சிக்னல் போகும் போல். ஸோ வாயன் தான் கூப்பிட்றா அப்படின்னு தேங்கும் புரிஞ்சுட்டு வேகமாக அப்படியே ரூம்குள்ளே வரான். வந்து வாயனை பார்த்ததும் என்னாச்சு வாயன் கண்ணு முடிச்சிட்ட நீ இப்போ ஓகேவா இருக்க நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு வரட்டுமா தண்ணி கொடுக்கட்டுமா தேவ் இரு எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக பசிக்குது ஓ பசிக்குதா நான் ஏதாவது சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வருவா இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் நீ உன்னை பார்த்தாலே தெரியுது இல்லை கங் ஏதாவது பண்ண எனக்கு அது வேண்டாம் கங் பண்ணுறத நான் சாப்பிட மாட்டேன் வயன் உனக்கு உடம்பு சரியில்லை இப்போ கூடவா நீ வெட்டி வரப்போ பார்த்துட்ருப்ப ஆமாம் நான் பார்ப்பேன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. என்ன ஹெல்ப்புன்னு பார்த்தா இவனே வாயனை தூக்கிட்டு போகிறான். வாயனும் அவளே கிச்சனில் இருக்க தேவையான ஜூஸ்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ தான் ஜிம்னுக்கு சத்தம் கேட்குது. வாயனோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே கிச்சனை எட்டி பார்த்தா தேங் வந்து வாயனை தூக்கி வச்சுட்ருக்கான். அதுவும் ப்ரைடல் ஸ்டைலில். அது பார்த்ததுக்குன்னு வாயனை வந்து தேங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறா. அதை பார்த்தது ஜிம்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி இவன் சிரிக்கலாம், அது எப்படி இவன் தூக்கலாம், இவளை இது ஏன் போட்டாட்டில அப்படின்னு ஒரு தன்னை அறியாமலே ஒரு கோவம் வந்து அவருக்கு ரொம்பவே அதிகமாக வருது. அதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஜிம்னு அப்படியே கையெல்லாம் முறுக்குறான், பல்லெல்லாம் கட்டிக்கிறான். ஒரு மாதிரி வித்தியாசமாக அவனுக்கே தோணுது இப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ கோவப்படுறோம் அப்படின்னு. இருந்தாலும் பார்த்துட்டு சும்மாவா நிற்க முடியும், அவனால் சும்மாலாம் நிற்க முடியல. அப்படியே நேராக வாயனை வந்து டபக்குன்னு வாங்குறான். டபக்குன்னு வாயனை பிடுங்கினது வாயனுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸாக கீழே விலக பார்த்துருப்பா. அவள் அப்படியே ஜிம்னை கெட்டியாக பிடிச்சிட்டு எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு ஜிம்மன் ஏன் இவன் இவ்வளோ நேரம் உன்னை தூக்கி வச்சிருந்தா அப்போ மட்டும் உனக்கு என்ன சுகமாக இருந்ததா, இப்போ நான் தூக்கும்போது மட்டும் உனக்கு என்ன வலிக்குதா? ஜிம்மன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ முதல்ல அமைதியார். அவன் என் தம்பிடி. அவனை தூக்கி வச்சுட்டு இருக்கான். அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான். நான் அவனோட பேஷண்ட், அவன் என் டாக்டர். ஓ உங்கள் பேஷண்ட் டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் விளையாடுங்க, இது என் வீடு. நீ எனக்கு சொந்தமானவன், அவன் என் தம்பி. நான் சொல்கிறதா இங்கே கேட்கணும், கேட்டுருந்தா இருங்கலாம் கிளம்பிட்டே இருங்க அப்படின்றான். கோவம் வரதான் சரி, இருந்தாலும் ஜிம்னி வீட்டாச்சே எதிர்த்து பேச முடியுமா? அவன் அப்படியே ஜிம்னை பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போகிற ஜிம்மன். வானை நான் தூக்கி வைக்கிறதா என்ன ஆகிற இப்போ? ஏன் நீ அவளை தூக்கி வைக்கணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் அவளை தூக்கிப்பேன். என்னடி வேணும் உனக்கு? ஒன்றும் வேண்டாம். அந்த ஜூஸை மட்டும் அந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்குறியா? ஜிம்மன் என்னடி அங்கே என்ன உட்காரவை? எங்கே? அந்த சேரில் உட்காரவை. ஓ அது ஏன் பாசமாக சொல்ல மாட்டியா? அவன்கிட்ட போட்டு தேங்க ஊற்றிவே அழகாக சொன்னேன். உன்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சாஃப்டாக தான் சொன்னேன். உனக்கு காது கேட்காத மாதிரி நீ தான் நடித்த. நான் நடித்தேனா? உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை, என்னை விட்டுருப்பேன் ப்ளீஸ். அப்படியா விட்டுருவா அப்படின்ட்டு கீழே விழுகிற மாதிரி போகிறான். வான் இனிமேல் டைட்டாக ஜிம்மில் பிடிச்சிக்கிட்டா. அப்போ ஜிம்மன் சரணா சிரிச்சுட்டு சும்மா விளையாட்டுக்கு உட்கார தானே வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் அவன் உட்காந்துக்கிட்டு வான் அவன் மடியிலே உட்கார வச்சுருக்கான். இறக்கியே விடலை. கங்கு தூங்கிட்டு இருப்பா போல். அதனால் புள்ள வந்து வெளியே வரல, என்ன நடக்குதுன்னு தெரில, அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. இங்கே தேங்க்கு தான் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வருது. அப்படியே ஜிம்மனை பார்த்து அவளை சேரில் உட்கார வச்சா உட்கார மாட்டாளா? உனக்கு என்னடா பிரச்சனை? அவள் என்னோட என்ன 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 சொல்ல வந்த? உன்னோட அவள் என்னோடவ, உனக்கு என்ன? அவள் என்னவள்டா? வயன் நீ விடுத்தேன். இவங்கிட்ட பேசி என்னால் போராட முடியாது. எனக்கு சத்தியமாக என்னோடய பாடியில் சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அந்த எனர்ஜியை நான் வர வைக்கணும்னா நான் கொஞ்சமாவது சாப்பிட்ணும். ப்ளீஸ் இவங்கிட்ட என்னால் பேசிலாம் போராடிட்டு இருக்க முடியாது. நீ ஜூஸை கொடு அப்படின்றான். அவனும் ஜூஸை வந்து வாயின் கையில் கொடுக்க மாட்டானா. அவன் வந்து வானுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்றான். இதை பார்த்து ஜிம்முன்னு கோவம் வந்துருச்சு. அப்படியே டபக்குன்னு ஜூஸ் பாட்டில் வாங்குறான். பார்த்தா அந்த ஜூஸ் ஃபுல்லாமே வாயின் மேலே கொட்டிடுச்சு. வாயனுக்கா ஜிம்மன் ஏன்டா என்னை படாத பாடு படுத்துகிறேன். எதுக்கு என் மேலே இதை கொட்டி விட்டேன்? உனக்கு என்னடா வேணும்? சாரி நான் வேணும்னே பண்ணல வாயன். எல்லாம் இவனால தான். வாயை மூடு. தள்ள என்னை ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் விடு. தேங்கனை தூக்கிட்டு போ. தேங்கனை தூக்குன்னு சொன்னேன். அப்போ தேங்க தூக்க வர. ஆனால் ஜிம்மன் வந்து நான் தான் தூக்கிட்டு போவேன். ஜிம்மன் என்னை தொட்டுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். விடுன்னு சொன்னேன். விடுறியா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அப்படியே அவள் கழுத்து வச்சுட்டு இப்போ நீ என்னை விடுறியா இல்லை நானே என்னை குத்திட்டு சாவுவா? எனக்கு சத்தியமாக உன்னை குத்துற அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை.
சத்தியமாக தைரியம் இல்லை ஜிமன். என்ன நானே குத்திப்பேன். எனக்கு புரியுதுல்ல, என்ன நானே குத்திப்பேன். ஃபேன், கத்தியை கொடு, கத்தியை குடுறி. முடியாதுன்னு சொல்கிறான்ல. தேங்கனை தூக்கிட்டு போத்தேன். அப்போ தேங்க வான்னு தூக்கிட்டு போகிறான். சிம்னால ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்குலாம் அவ்வளோ வெறியாகுது. வான்னு ஒரு கத்தி வச்சுட்டு போயிருப்பா இல்லையா? ஸோ அந்த கத்தி எடுத்து அப்படியே எரியிறான். பக்கத்தில் இருக்க அந்த பொருள், அந்த பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் தூக்கி எரியிறான். ஸோ அந்த எரியிற சத்தம் டொம்மு டொம்முன்னு கேட்குது. வானிக்கு இது நல்லா கேட்குது. அவள் அப்படியே கண்ணில் கண்ணீரோட தேங்க கூட போயிட்டுருக்கா. ஆனால் இந்த சத்தம்லாம் கங்கு கேட்டு அப்படியே ஓடி வரா. சிமன், என்னாச்சு சிமன்? சிமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுங்க, விடு அப்படின்ட்டு கங்கே தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அவனால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அது பத்தாதுக்கு கங்கால கொண்டும் ஜிம்மனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, கெஞ்சி பார்க்குறா, அழுது பார்க்குறா. ஆனால் ஜிம்மன் வந்து அவனுக்கு இன்னும் அந்த வெறி அடங்கின மாதிரியே இல்லை. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டிருக்கும். இருந்தாலும் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அவள் பாடுக்கு ரெஸ்ட் ரூமில் அவள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வெளில வந்துக்குவா. இந்த டைம் தேங்கே வாயனுக்காண்டி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். வாயனும் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காருவா. டேப்லெட்லாம் வந்து கொடுப்பான். வாயனும் அதை எடுத்து அப்படியே போட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். ஆனால் இந்த பக்கம் ஜிம்னை காட்டினா அவன் ரோட்டில் வண்டியை தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருக்கான். அவனால் அது ஏற்றுக்கவே முடியல. வாயன் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது எப்படி தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்கிறது. அது எப்படி வாயன், அது எப்படி உன்னால் முடியுது? நான் இருக்கேன்ல, இருக்கும்போது நீ எப்படி என் தம்பிக்கிட்ட போகலாம்? அதான் நான் அவனை வந்து தூக்குன்னு சொல்கிறேன். ஏன் என் மடியில் தானே உட்காந்துருக்க? சிம்மன் என்னை தூக்கலான்னு சொன்னான். நான் தூக்க மாட்டேனாடி உன்னை? தூக்கி உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட மாட்டேனா? நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? என்னை தவிர அவன் பார்த்து கிழிச்சிருவான். அவன் என்ன பார்த்து கிழிக்க போகிறான்? அதென்ன நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது உனக்கு அவன் எப்படி அப்படின்னு சிம்மனால சத்தியமாக அது ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதனால் சுத்தமாக அதை பொறுத்துக்க முடியல. அது எப்படியோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற வெறி அவனுக்கு இன்னும் அடங்கலை. நல்லா ஒரு பாருக்கு போய் குடிச்சிட்டு இருக்கான். அதுவும் பக்கத்தில் ஜங்குக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பான். ஜங்குக்கு வரான். வந்து, சாமி என்னப்பா உனக்கு பிரச்சனை? அதான் வீட்டில் உனக்கு தான் 2 பொண்டாட்டி இருக்குல்லடா, ஒன்றும் இல்லை, உனக்கு ஜாலியாக இருக்க வேண்டியதானே, எதுக்குடா கால் பண்ணி கூப்பிட்டு இப்படி சரக்கை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க? இல்லை, அது எப்பட்றா நான் இருக்கேன்ல. சிம்மன் என்னை தூக்குடான்னு சொன்னால் தூக்க மாட்டேனாடா அவளை? அது என்னை விட்டு என் தம்பியை கூப்பிட்றா? தேங்க வந்து தூக்கிட்டு போடான்னு என்னை பார்த்து அவளுக்கு எப்பட்றா தெரியுது? அப்போ தேங்க தான் முக்கியமா? நான் வேணாமாடா அவளுக்கு? அவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே லவ்வே இல்லைல்ல. சி, ஏன்டா அவன் இப்படி இருக்கா? என் மேலே லவ்வே இல்லைல்ல அவளுக்கு. அப்போ ஜங்குக்கு வந்து மைண்ட் வாய்ஸு, ஏன்டா டே, நீ அந்த புள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கும் போது இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவ. அடுத்து அந்த பிள்ளையை டிவோர்ஸ் பண்ணி விட்டு அந்த பிள்ளை முன்னாடியே உன் கரண்ட் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருப்ப. நீ பாட்டுக்கு ஜல்சா அடிப்ப. ஆனால் அது உனக்கு தப்பாக தெரியாது. ஆனால் இப்போ வாயின் ஒன்றை விட்டுட்டு உன் தம்பியை தூக்கு அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னான். இத்தனைக்கும் அந்த பிள்ளை அவனை எப்படி பார்க்குறான்னு கூட உனக்கு தெரில. அப்படி இருந்தும் நீ இவ்வளோ கோப்படுறியா? அப்போ அந்த பிள்ளைக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நீ அவன் முன்னாடி அந்த பிள்ளைக்கு கிஸ் பண்ணும்போதும் அவள் கூட ஒன்றா இருக்கும்போதும் வாணிக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கு இதை மனசுலாம் நினைக்கிறான். அப்படியே சிம்முன்கிட்ட சொன்னால் அடிப்பான்னு தெரியும், எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னா ஜங்குக்கு இது எதுவுமே சொல்லாமல் மனசே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மனுக்கு அந்த பார்வையிலே புரியுது. என்னடா என்ன, எதுக்கு நான் அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜிம்மன், என்ன ஒன்றும் இல்லை எனக்கு புரியல. நீ என்ன இப்போ நினச்சிட்டு இருக்க? இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்த்த? ரீசன் எனக்கு வேணும். எதுக்கு என்ன இப்படி பார்த்த? அப்படியே ஜிம்மன், நான் இப்போ எதுக்கு ஒன்று இப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். எதுக்கு என்ன இப்படி பார்த்தேன்? உன்னை கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டியே? அடிக்க மாட்டியே? அடிக்க மாட்டேன்டா, கேளு. உனக்கும் மேரேஜ் ஆனப்போ நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க? ஆமாம். அவன் எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா? நான் எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா? அப்புறத்துக்கிட்ட கங்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனேன். அந்த பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணேன். அப்புறம் அந்த பிள்ளைய இங்கே கூப்பிட்டு வர, அவன் முன்னாடியே கங்கு கிஸ் பண்ணுற, என்னென்னமோ பண்ணுற. அப்போ அந்த பிள்ளை இதெல்லாம் உனக்கு திருப்பி பண்ணும்போது வலிக்குதா? அதுவும் அவள் தேங்க எப்படி நினைக்கிறான்னு கூட உனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு தான் கேட்டான். ஆனாலும் நீ அதுக்கே இப்படிலாம் புலம்புறியே. அப்போ நீ கங்கு கூட இருக்கும் போது ஒரு செகண்ட் அந்த பிள்ளை பார்த்து எப்படி தவிச்சிருக்கும், எப்படி கத்திரி அழுத்திருக்கும். நீ சோகத்தை மாதிரிக்கே சும்மா அந்த வழியில் வேகமாக வர, சரக்கு அடிக்கிற, என்கிட்ட உட்காந்து புலம்புற. அவள் எவ்வளோ புலம்பியிருப்பா, எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பா, எவ்வளோ வேதனை இருந்திருப்பா.
அப்படின்னு கேட்கும்போது ஜிம்னுக்கு ஒரு வார்த்தையும் அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. மூஞ்சி பார்க்கவே முடியல. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை, சீ யூ லேட்டர்.